சிவாய நமஹா. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2025 வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது 28 தினங்கள் லீப் இயர் அப்படின்னு இருந்ததுன்னா அது 29 நாள் வருங்க. இந்த 28 தினங்கள் இந்த வருடம் இருக்கு. 28 தினம் வந்தாலே அதாவது வாரத்தில் 7 தினங்கள் அப்படின்னா அந்த 7 தினத்துக்கும் கரையாக 4 நாள் வந்துடும். அதாவது 4 7 28ங்கிற விகிதாச்சாரத்தில் அது கரெக்டாக எல்லா தினத்திற்கும் 4 நாட்கள் கரெக்டாக வந்துடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாளில் இந்த மாதத்தில் அருமையாக உட்கார்ந்து பதிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதத்தில் குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார். அதே போல் வக்ரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியிலும், அதே போல ராகு பகவான் மீன ராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க. கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள். அதே போல கும்ப ராசியிலே சனி பகவானும், ரிஷப ராசியிலே குரு பகவானும், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது. இல்லை குறிப்பா பார்த்தீங்கன்னா புத பகவானினுடைய பெயர்ச்சி 3 ராசிக்கு அவர் பெயர்றாரு. முதல்ல மகர ராசியில இருக்கார், கும்ப ராசிக்கு மாறுறாரு, அப்புறம் மீன ராசிக்கு போறாரு. அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுறாரு. இப்படின்னு இந்த மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது. இது காலபுருஷ தத்துவத்துல என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. கடக ராசி ஆகிய உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பு அம்சங்கள் கொண்ட பல விஷயங்களும் கவனிக்கப்பட வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. முதல்ல என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ப்ளஸ்ஸுங்க உங்களுக்கு. அதே மாதிரி சூரிய பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்காருங்க. புத பகவானும் 7ஆம் பாவத்தில் இருந்து அப்புறம் 8க்கு 9ஆம் பாவத்துக்கும் மாறிடுறாரு. அதனால் புத பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தரக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனாகட்டும் ராகுவாகட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு அம்சங்கள் பொருந்திய அமைப்புல தான் உங்களுக்கு இருக்காரு. அதே போல சூரிய பகவான் 7ஆம் பாவத்திலிருந்து 13ஆம் தேதிக்கு மேல அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதனால இந்த மாதத்தினுடைய முன்பகுதி கொஞ்சம் அருமையாகவும் பின்பகுதி கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. அதனால சில விஷயங்கள் முக்கிய முடிவு எடுக்கணும், ஏதாவது விஷயங்கள் பொண்ணு பார்க்கணும், ஏதாவது தொழில்களை துவங்கணும், ஏதோ ஒரு விஷயங்களை ஆரம்பிக்கணும், வெளியூர் போயிட்டு வரணும், வெளிநாட்டுக்கு பிரயாணத்தை மேற்கொள்ளணும், இது மாதிரி ஏதாவது ஒரு அத்தியாவசியமான விஷயங்கள் இருக்கு, முக்கியமான சில விஷயங்களை சைன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா அதை இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய முற்பகுதி 13ஆம் தேதிக்குள்ளேயே பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருங்க. ஏன்னா அது வரைக்கும் உங்களோட 7ஆம் இடத்துல தான் சூரிய பகவான் இருக்காரு. 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போகக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும். அஷ்டமஸ்தானத்தில் போயிட்டாருன்னா கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கு. அதனால சில விஷயங்கள் காரிய தாமதங்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாகத்தான் நீங்க கையாளணும். அதே மாதிரி சூரிய பகவானும் அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த சனி பகவானினால் ஏற்படக்கூடிய அஷ்டம சனி உபாதைகள் வெகுவாக குறையும். இருந்தாலும் 2ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போறதுனால பொருளாதார விஷயங்கள்ல கொஞ்சம் தேக்க நிலைகள் இருக்குங்க உங்களுக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா தான் நீங்க இருக்கணும். இதுல ஒரு பெரிய கூடுதலான ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் கிரக பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க. இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேரு. ஏனென்றால் 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். செய்யக்கூடிய தொழில் ஒன்றா இருந்தாலும் அதற்கு வருமானம் நல்லபடியாக வரணும்னா 11ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். இல்லைன்னா அதிகமான உழைப்பு போதுமே தவிர வருமானம் வராமல் இருக்கும். அப்போது அந்த 11ஆம் இடமும் வலிமையாகுது, 9ஆம் இடமும் வலிமையாகுது. இது ரெண்டும் பரிவர்த்தனை செய்வதனால நீங்கள் எந்த அளவுக்கு உடல் உழைப்பு இருக்கோ அந்த அளவுக்கான உங்களுடைய வருமானம் இப்போ உயரப்போகுதுங்க.
ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு பல வருடங்களாக இந்த அஷ்டம சனி ஏற்பட்ட காலத்தின் வழியிலாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான உடல் உழைப்பு இருக்கும், ஆனால் வருமானங்கள் குறைந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலம் எந்த அளவுக்கு நீங்கள் உடல் உழைப்பை போட்டு கொண்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானமும் பெருகக்கூடிய அமைப்பை உருவாக்கி தருது. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்திற்கு உடைய சூரிய பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் ஸ்தானத்திற்கு போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் 13ஆம் தேதிக்கு மேலே. அப்புறம் 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் மறைகிறாரு. அந்த செவ்வாய் பகவான்கிறவர் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. அதனால் வெளியூர் போவதற்கான வாய்ப்புகள், பணி நிமித்தமாக வேலை நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உருவாகுதுங்க. இந்த மாதம் சிவபெருமானுக்கே உகந்த மாதம். அதே மாதிரி சூரியன் அஷ்டமஸ்தானத்திலும் 7ஆம் இடத்திலும் இந்த மாறி இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இது மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோம பிரதோஷம் வருது. அது சிவபெருமானுக்கு உகந்தது. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலையும் பிரதோஷம் வருதுங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 2 பிரதோஷம் தான் சிறப்பா அப்படின்னா அதுதான் அல்ல. இந்த மாதத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம், அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க. மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி. நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, எப்பேற்பட்ட கர்மாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி. கர்ம வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது. அதனால தான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்ற. அந்த பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும். இந்த பிறப்பு அறுத்தல் என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால்தான், நம்ம கர்மாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை, பேரானந்த நிலையை அடைய முடியும். அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக, ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு. இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல. இந்த அன்பு தான் சிவம், சிவம் தான் அன்பு. அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார். அதனால அந்த அன்புதான் சிவம். அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதுல ரொம்ப ரொம்ப மக்குட்டமானது, ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க. இந்த சிவராத்திரியில சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க, அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க. இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களை, பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசி பலன். இதில் மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமஹ.